Hey guys, good evening. Sorry, welcome to right. It was my சரி ரைட் ஓகே. என்ன 3 members தான் இருக்கீங்களோ? சரி ரைட், ஒன்றும் இல்லை. ஆல் செட்டில்டு தானே 3 members? ஓகே தானே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே சூப்பர். ரைட் ஓகேடா. சரி, நேற்று கிளாஸில் முந்தா நேற்று நம்ம அந்த ஜேகுரி மிஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த மெத்தட்ஸ்லாம் நெக்ஸ்ட் நான் ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த பேராம் அண்ட் சைஸ் மட்டும் இல்லைன்னோ இந்த ரிமூவ் டேட்டா 2 அரே தென் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். கரெக்ட் தானே? இந்த பேரம் அண்ட் சைஸ் வந்துட்டு ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு ஆப்ஷனலோட கான்செப்ட் தான் அந்த மெத்தட்லாம். சரியா? மெயினாக என்ன கான்செப்ட்ஸ்லாம்னா இந்த டேட்டா ரிமூவ் டேட்டா கெட்டு இண்டெக்ஸ் இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகேவா? பட் இருந்தாலும் எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும்னு இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டு பட் ஸ்லைட்ஸ் படி பார்க்கும்போது டேட்டா ரிமூவ் டேட்டா இண்டெக்ஸு தென் இந்த இன்ச் இது 4 மட்டும்தான், 4 5 மட்டும்தான் வைக்கிறாப்புல சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இங்கே வச்சதை இன்ப்ராக்சிமேட்டாக மாற்றி அப்படி இப்படின்னு வச்சு இந்த பேரம்லாம் தப்பு தப்பாக வச்சுருந்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி ஸ்லைட் மாற்றங்கள் நிறைய பிரச்சனை போனதுனால இதில் சரியாக வரல நம்ம லாஸ்ட் செஷன். ஸோ இப்போதைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா டேட்டா ஈச் கெட்டு ஆப்ஷனலில் எடுத்தால் எடுக்கலாம். தென் இண்டெக்ஸ் ரிமூவ் டேட்டா 2 அரே இது மட்டும் போதும்னு தான் சொல்லியிருக்காங்க. பேரம் அண்ட் சைஸு நோ கான்ஃப்ளிக்ட்லாம் தேவையில்லை. பட் நம்ம நேற்று பார்த்ததே ஒன்ஸ் மோர் ஒரு ஸ்லைடாக நம்ம இன்சர்ட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு அட் லாஸ்ட்டாக அந்த 2 அரையும் இந்த ரிமூவ் டேட்டாவும் கான்சன்ட்ரேட்டடாக லாஸ்ட்டு பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ ரைட், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நடுவில் எதுவும் இஷ்யூனா சொல்லுங்கள். சரியா? சாரி, ஸ்க்ரீன் ஷேர் ஆகல. எஸ், நம்ம சொன்ன அந்த மெத்தட் இதுதான். டேட்டா ஈச் கெட் இண்டெக்ஸ் இந்த பேரம் சைஸ் மட்டும் தான் இல்லை, ரிமூவ் டேட்டா 2 அரே இதெல்லாம் இப்போ பார்க்குறோம். சரியா? ஓகே, ஜேகோரியில் டேட்டானா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேட்டாவே கிரியேட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணுறது. பட்டனை கிளிக் பண்ணால் அதுக்கு ஃபஸ்ட்டு டேட்டாவுக்கு நேம் வச்சு அந்த நேமுக்கு ஈக்குவலாக என்ன ப்ராப்பர்ட்டி வேல்யூவோ அதை எழுதணும். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இந்த பட்டனை கால் பண்ணி கிளிக் பண்ணும்போது அந்த டிவ்வுக்குள்ளே என்ன டேட்டா வரணும்னா ஹலோ வேர்ல்டுன்னு வரும். இந்த ஹலோ வேர்ல்டுக்கு இன்சார்ஜாக இருக்கிற நேம் யாருன்னா கிரீட்டிங். கரெக்டாக இந்த கிரீட்டிங் தான் நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ நான் இங்கே ரெண்டாவது பட்டனை கிளிக் பண்ணும்போது அலர்ட் மெசேஜில் ஜஸ்ட்டு அந்த இன்சார்ஜாக இருக்கிற நேம் கிரீட்டிங்னு மட்டும் நான் கூப்பிட்டா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு அலர்ட் மெசேஜில் ஹலோ வேர்ல்டுன்னு வரும். இது நம்ம நேற்று பார்த்த ஒரு கான்செப்ட். கரெக்டாக? ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். திரும்பவும் ஒன்ஸ் மோர் சொல்லுங்க அப்படின்னா யாராவது ஹேண்ட் ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ரைட். தென் நெக்ஸ்ட்டு ஓகே சச்சுகுமாரன் கேட்டிருக்காப்ல. சரி, டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபஸ்ட்டு இந்த பாடியில் 2 பட்டன் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு டிவ் வச்சுருக்காங்க. ஒரு பட்டன் அட்டாச் டேட்டா டு டிவ் எலமெண்ட், இன்னொரு பட்டன் கெட் டேட்டா அட்டாச் டு டிவ் எலமெண்ட். ஓகேவா? இந்த 2 பட்டன் இப்படி இருக்கும். இதை கிளிக் பண்ணால் இங்கே ஒரு அலர்ட் மெசேஜில் ஹலோ வேர்ல்டுன்னு வருது. சரியா? என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் டாட் ரெடி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு யாரை கூப்பிட்றேன்னா ஃபஸ்ட்டு பட்டனை கூப்பிட்றேன். அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்னா இந்த டிவ்வுக்குள்ள கண்டென்ட்டு விழுந்திருக்கும். விச் மீன்ஸ் ஹலோ வேர்ல்டுங்கிறத நான் இங்கே கண்டென்ட்டை போட போகிறேன். அதை எப்படி போட போகிறேன்னா டிவ் டாட் டேட்டா கர்லிபிரஸ்குள்ளே இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு எழுதிட்டு ஃபஸ்ட்டு நீ டபுள் கோட்ஸில் என்ன எழுதணும்னா இந்த டேட்டாக்கு உண்டான ஒரு பேர் வச்சு ஆகணும். அதுக்கு ஒரு கிரீட்டிங் மாதிரி. சரியா? விச் மீன்ஸ் அதுக்கு ஒரு நேம். அந்த நேம் பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா கிரீட்டிங் வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் இவங்களுக்கு இன்சார்ஜ் இவங்க தான் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்றதுக்காண்டி இங்கே நேமை மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த நேமை நீ வந்து அலர்ட்ல கால் பண்ணி விடுற. எப்படின்னா சேம் நெக்ஸ்ட் பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது ஜஸ்ட் BDN2 ஐடி மூலியமா கூப்பிட்டு கிளிக் பண்ணும்போது நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் அலர்ட் மெசேஜில் அந்த டிவ்ல இருக்கிற $div டாட் டேட்டாவை கால் பண்ணுறேன். விச் மீன்ஸ் டேட்டாவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி கூப்பிட்றேன்னா இவங்களுக்கு வச்ச பேர் என்ன, கிரீட்டிங். அந்த கிரீட்டிங் நீ கூப்பிட்டோன்னே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். விச் மீன்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு முன்னாடி நீ இந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்கணும். ஏன்னா இங்கே நீ வந்து அட்டாச் பண்ணணும் இந்த வேர்டை. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் அட்டாச் ஆகணும். டேரெக்டாக போய் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா ஒன்றும் வராது. ஏன்னா நீ ஃபஸ்ட் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும், இங்கே நீ கிளிக் பண்ணணும். இதை நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸாக நம்ம பார்த்துடலாம் டேட்டா என்ன நடக்குன்னு. சரியா? புரிஞ்சுதா சச்சு? நெக்ஸ்ட்லாம் போவா? சரி ரைட். அதோட டெஃபினிஷன் சின்டாக்ஸ் தான் வச்சுக்கலாம். ஸோ டேட்டா செலக்டார் நேம், நேம்னா என்னன்னு நேற்றே பார்த்தோம். அதோட வேல்யூ என்ன நீங்கள் கொடுக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரி ரைட்.
அதே மாதிரி அந்த டேட்டா ஆப்ஜெக்ட் விச் இஸ் அந்த ஓவராலாக ஒரு கண்டென்ட்டை கால் பண்ணுறதும் ஆப்ஜெக்ட் மூலியமா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சரியா? இதுலேயும் நீங்கள் ரொம்ப போட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும் இல்லை. நெக்ஸ்ட் யாருன்னா ஈச். ஸோ ஈச்சுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 3 புல்லட் பாயிண்ட் இருக்கு. சேம் அதே மாதிரி ஒரு பட்டன் யூஎல்ல ஒரு 3 எல்ஐ வச்சு புல்லட் பாயிண்ட்ஸ்ல காஃபி மில்க் சோடா அப்படின்னு வச்சிருக்கு. அலர்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஈச் லிஸ்ட் ஐட்டம் கண்டிப்பாக. இப்போ நீ திரும்பவும் உன்னோட ஸ்கிரிப்ட் எழுதுற ஜேகோனி லைனை டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் டாலர் பட்டன் கூப்பிட்டு டாட் கிளிக் ஃபங்க்ஷன். இந்த பட்டனை கூப்பிட்டுருக்கேன், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா என்ன நடக்கும்னா எல்லையை கூப்பிட்டு அதுல இருக்கிற ஈச் ஆஃப் வேல்யூஸ், அதுதான் ஈச்னு கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அலர்ட்டா எனக்கு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும். என்ன மெசேஜ்னா திஸ் டாட் டெக்ஸ்ட் விச் இஸ் எல்லையில இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ. நீ அது எல்லையில இருக்கிற வேல்யூன்னா நம்ம ஹியூமன் லாங்குவேஜ்ல சொல்லிடும், கோட் லாங்குவேஜ்ல அங்க இருக்கு, அதுதான் அது. ஸோ அது அப்படிங்கிற ஒரு மென்ஷனை சொல்றது தான் திஸ். திஸ் டாட் டெக்ஸ்ட்னா திஸ்ங்கிறத யாரை சொல்லணும்னா அந்த எல்லையை தான் சொல்லும். எல்லையில இருக்கிற டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் யாருன்னா அந்த காப்பியை தான் பிரிண்ட் பண்ணும். மேபி திரும்ப நீ இந்த பட்டன் அப்படின்னா மில்க் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நம்ம இதையுமே திரும்ப கோட்ல போட்டு பார்க்கலாம். சரியா? ஈச் அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன், டவுட்னா கேளுங்க. இனி ரேஸ் ஹேண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். சூப்பர். சரி, ஓகே. அந்த ஈச்சோட சேம் அதே ஃபங்க்ஷன் இண்டெக்ஸ் வேல்யூ நேம் எலமெண்ட் அதோட சின்டாக்ஸை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸை யார் சொல்றாங்கன்னா விச் இஸ் பொசிஷன் ஆஃப் செலக்டர். ஆமாம், நம்ம இந்த இடத்துல எல்ஐயை மென்ஷன் பண்ணோம்ல. இப்போ எல்ஐயில் 3 இருக்கு, 0 1 2 3 இருந்துச்சு. அதில் நீ தவிர இண்டெக்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி கூப்பிடலாம். அதுவும் ஒரு டைப் ஆப்ஷன். எக்ஸாம்பிள்ஸ் இருந்தால் பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து கெட்டு. ஸோ இந்த கெட்டுமே தேவையில்லைன்னு தான் சொன்னாங்க, பட் இருந்தாலும் நம்ம சும்மா பார்க்கலாம், நேற்று நம்ம பார்த்தனால. சரியா? ஸோ சேம் ஒரு பி டேக் பட்டன் இருக்கு, கெட் த பி டோம் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? இந்த நோட் நேம்னா என்னன்னு நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணேன். நோட் நேம்னா விச் இஸ் என்ன டேக் நேம்ங்கிறத சொல்றது. இப்போ நீ பி டேக் யூஸ் பண்ணியிருக்கேன், H2 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றது. இன்னர் HTMLலாம் அந்த டேகுக்குள்ள நீ எழுதியிருப்ப தெரியுமா கண்டென்ட், அந்த கண்டென்ட் சொல்றது. எக்ஸ் டாட் எக்ஸ் டாட்ங்கிறது எப்படி யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். டாக்குமெண்ட் டாட் ரெடியில் சேம் ஃபங்க்ஷனை கூப்பிட்டு டாலர் பட்டனில் டாட் கிளிக் ஃபங்க்ஷன் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர் எக்ஸ்டென்ஸ் டு பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டென்ஸ் டு பி விச் இஸ் டாலர் பி டாட் கெட் ஆஃப் 0. அந்த 0ங்கிறது எதுனா இண்டெக்ஸ் தான். நீ இப்போ வந்துட்டு ஒரு 10 பீட்டாக எழுதியிருக்க, 10ல் எனக்கு 5வது பீட்டாக் தான் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா அப்போ நீ அந்த இண்டெக்ஸ் லைனை தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லைன் வந்து 0, செகண்ட் லைன் 1, தேர்ட் லைன் 2 அப்படின்னு சொல்லி வருது. இதில் இருக்கிறதே ஒரு பீட்டாக் தான், ஆனால் சும்மா 0ன்னு கூப்பிட்டு எக்ஸ் டென்ஸ் டு ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ இந்த பீட்டாக் நீ சொல்லிட்ட. அந்த எக்ஸை நீ வச்சிருக்க. இப்போதான் என்ன பண்றேன்னா டிவ்வை கால் பண்ணி டிவ் டாட் டெக்ஸ்டா பிரிண்ட் பண்ணு. என்ன டெக்ஸ்டா பிரிண்ட் பண்ணுன்னா எக்ஸ் டாட் நோட் நேம் விச் இஸ் எக்ஸ்ல இருக்கிற நோடு நேம் யாரு அப்படின்னா பி டேக் தான் சொல்லியிருப்போம். அதனால பி பிளஸ் பிளஸ்னா என்ன அடுத்தடுத்து கோலன் வச்சு திரும்ப பிளஸ் கோலனுக்கு அடுத்து யார் வரும்னா எக்ஸ் டாட் இன்னர் HTML விச் இஸ் எக்ஸ்ல யார் இருக்கா பி டேக் இருக்கான். பி டேக்ல உள்ள இருக்கிற கண்டென்ட் யாரு, திஸ் இஸ் அ பேராகிராஃப். அதுதான் இங்க நடந்திருக்கும். கெட் இன் பி டோம்னு பட்டனை கிளிக் பண்ணோடனே இந்த இருக்கா டேக் நேம் வந்திருக்கா, கோலன் வச்சு அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். இதை நீ வந்து கெட் பண்ற கரெக்டா, கரெக்டான பி டேக்ல இருந்து வாங்கி பிரிண்ட் பண்ற, அதுதான் கெட்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டைப். கெட்டோட அந்த சொல்லியிருக்காங்க இண்டெக்ஸ் அந்த வேல்யூ கெட்டுக்குள்ள இண்டெக்ஸ் வேல்யூ நம்பரை போடணும், அதுதான் சின்டெக்ஸா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நார்மலா இது வந்து நீ கெட் பண்ற ஓகே, பட் டைரக்டாவே நீ இண்டெக்ஸை வச்சு கால் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. எப்படின்னா இப்போ நீ வந்து கெட் 0ன்னு சொன்ன, 0ல இருக்கிற ஸ்பேஸ்ல யார் ஆக்கிபை பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பி டேக்ல 0 யார் இருந்தா திஸ் இஸ் அ பேராகிராஃப்னு. ஆனா ஒரு ஏதோ ஒரு பி டேக் எடுத்துட்டு இது எந்த இண்டெக்ஸ்ல இருந்துச்சுன்னு கேட்டா உனக்கு தெரியுமா, தெரியாது. அதை இங்க கண்டுபிடிக்கிறது தான் இந்த இண்டெக்ஸ். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் காஃபிங்கிற லிஸ்ட்டை வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேபி காஃபினா 0வா தான் இருக்கும், மில்க்னா தான் 1ஆ இருக்கும். கரெக்டா? ஸோ அது என்னன்னு நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பி டேக் இருக்கு, ஒரு யூஎல்ல 3 எல்ஐ இருக்கு. சரியா?
டாக்குமெண்ட் டாட் ரெடியை ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு யாரை கூப்பிட்டுருக்கான்னா எல்ஐயை கூப்பிட்டுருக்கான். எல்ஐ டாட் கிளிக், எல்ஐயில் வந்து கிளிக் பண்ணா விச் மீன்ஸ் நான் வந்து இந்த எல்ஐ மேலே போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா அலர்ட் திஸ் டாட் இண்டெக்ஸ். அப்போது நான் இப்போ சப்போஸ் காஃபியை கிளிக் பண்ணேன்னு வை, எல்ஐயில் இருக்கிற இண்டெக்ஸ் யார், திஸ்ஸை யார் சொல்லுவோம் இந்த எல்ஐயில் நான் எந்த இடத்த போய் கிளிக் பண்ணுறோனோ அந்த இடத்தோட இண்டெக்ஸ் வேல்யூவை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பிரிண்ட் பண்ணி கிளிக் பண்ணியிருப்பான், மில்க்கை தான் போய் கிளிக் பண்ணியிருப்பான். கிளிக் பண்ணோன்னா இந்த வேல்யூ வந்து விழுந்திருக்கும். இதுதான் இந்த கான்செப்ட் தான். புரியுதா? இந்த இந்த இண்டெக்ஸ் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்துட்டு நல்லா நோட் பண்ணியிருக்கணும். விச் மீன்ஸ் இண்டெக்ஸை கால் பண்ணுறாங்க, ஆனால் அதில் உள்ள வேல்யூவை சொல்கிறாங்க. இதுலேயுமே இண்டெக்ஸை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம், கிளிக் பண்ணால் அது என்ன இண்டெக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் இண்டெக்ஸ். ரெண்டி குழப்பிடக்கூடாது, சரியா? இதுவும் கெட் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும், அதனால் அது கெட்டுன்னு சொல்லிடுவாங்க நிறைய பேர். குழம்பிடாதீங்க. எஸ், நோ கான்ஃப்ளிக்ட் தேவையே இல்லை. ஜஸ்ட் அதை என்னங்கிற டாலருக்கு பதில் என்ன நீ கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டா போதும். அது டாலருக்கு பதில் ஜேக்யூன்னு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ன்னு பண்ணினா எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ ரிமூவ் டேட்டா. இந்த ரிமூவ் டேட்டாவை நேற்றே பார்த்தோம், பட் இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னா அலர்ட்ல சேம் ஒரு 2 பட்டன் வச்சுட்டு ஒரு டிவ் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பட்டனை எடுத்து கிளிக் பண்ணால் டேட்டாவை ஆட் பண்ணுது. எப்படி ஆட் பண்ணுதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே ஆட் பண்ணதையே அலர்ட்டில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். எப்படின்னா விச் மீன்ஸ் greeting இஸ் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஒரே நிமிஷம். சரி, சாரி கேஸ், வந்துட்டேன். இப்போ நம்ம டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டோம், அதை அலர்ட்டில் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ விச் இஸ் greeting இஸ் டிவ் டாட், நம்ம பிரிண்ட் பண்ணுறதை எப்படின்னு போனதுலேயே பார்த்துட்டோம். அந்த அதுக்கு உண்டான இன்சார்ஜ் யார் அந்த நேமை மட்டும் கால் பண்ணிட்டாலே போதும், பிரிண்ட் ஆயிடும். அப்போ அலர்ட்டில் நேராக என்ன ஆயிடும், ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிடும். எது ஃபஸ்ட்டு நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது, இந்த பட்டனை கிளிக் பண்ணும், 2வது பட்டனை நான் கிளிக் பண்ணும் போது அதே மாதிரி என்ன செய்யறேன், இந்த டேட்டா இருக்கிற இடத்துல ரிமூவ் டேட்டான்னு கொடுத்து அந்த இன்சார்ஜோட நேமை போட்டுருந்தேன். ஓகேவா? போட்டதை அப்படியே நான் திரும்ப அலர்ட்ல பிரிண்ட் பண்ணேன்னா அப்போ கிரீட்டிங்கை தான் நான் டெலிட் பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் அந்த இன்சார்ஜாக இருக்கிற ஹலோ வேர்ல்டை நான் டெலிட் பண்ணேன். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா அன்டிஃபைன் டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான். இதுதான் அந்த கான்செப்ட். இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சூப்பர், ரைட். சச்சு, என்னடா எதில் டவுட் ஃபீல் பண்ணுற? டவுட்டா எதுவும் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா, இல்லை திரும்ப நடத்திடுவா? ஒரே ஒரு தடவையா? சரி, நீ இது ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோ. ரிமூவ் டேட்டாவை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா விஷுவலில் போய் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து ஒரே ஒரு ஸ்லைடு தான், அதை முடிச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியே உனக்கு நடத்தி காமிச்சிடறேன். ஏன்னா நான் சொல்கிறதுனால மேக்ஸிமம் டு த பாயிண்ட் புரியாது தான் யாருக்கும். மேபி கோடிங்கில் கொஞ்சம் அதுலேயே ரன்னப்பில் இருக்கும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் புரிய வாய்ப்பு இல்லை. ரைட்டா? சரி, ரைட். எஸ், இதோட ரிமூவ் டேட்டாக்குள்ள அந்த சின்டாக்ஸ் அந்த நேமை மட்டும் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? சரி, ரைட்டு. இப்போ அரே, ஓகேவா? இந்த அரேயை இதுவும் லைட்டாக பாருங்க, ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ இங்கே அலர்ட் த வேல்யூ ஆஃப் த ஈச் லிஸ்ட் ஒரு 3 டேட்டா வந்து காஃபின்னு பிரிண்ட் ஆகிட்டு. சரியா? என்ன நடக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நிறைய எழுதுவோம் தெரியுமா? லைக் நேம்ஸோ நம்பரோ அப்படி கமா போட்டு எழுதுவோம். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், அரேன்னு சொல்லுவோம். இந்த அரேயில் நான் ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் நான் எடுத்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைப்பேன் தெரியுமா? அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. ஓகேவா? ஸோ பட்டன் வச்சுருக்கோம், யூஎல்ல 3 எல்ஐ வச்சுருக்கேன், காஃபி மில்க் சோடா. ரைட்டா? சரி, வச்சாச்சு. டாலரில் டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று கூப்பிட்றேன்.
ரைட்டா? கூப்பிட்டுட்டு இந்த பட்டனை எடுத்து கிளிக் பண்ணா என்ன வேலை செய்யணும்னு சொல்றேன். என்னெல்லாம் செய்யறேன்னா, ஒரு ஐயை வந்து வேரியபிளா கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டியா? பண்ணிட்டு $li to array அப்படின்னு கூப்பிடுறேன். மீன்ஸ் இந்த எல்லையில இருக்கிறத எல்லாமே அறையா மாத்திடுவேன் அப்படின்னு சொல்றேன். எப்படின்னா, நம்ம வந்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ல காஃபி கமா மில்க் கமா சோடா அப்படின்னு போட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ல நீ மாத்தினதை எங்க அசைன் பண்ணியிருக்க? விச் மீன்ஸ் எக்ஸுக்கு அசைன் பண்ணிட்டேன். இது வர அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த டூ அரேன்னு சொன்னதை எப்படி மாறிடுது? எல்லையில இருக்கிற எல்லாம் டூ அரே, எல்லை கன்வெர்ட் டு அரே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எல்லையில இருக்கிற எல்லா வேல்யூஸுமே அரேயா கன்வெர்ட் ஆயிரும். விச் மீன்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள காஃபி கமா மில்க் கமா சோடா அப்படின்னு எழுதி கன்வெர்ட் ஆயிருக்கும். இது வர புரியுதா? இதுல எதுவும் டவுட்ஸ் வரதா இருக்கும்? அஜினா சச்சு ரைட் சூப்பர், அஜிதா ரைட் சூப்பர்டா. சரி, இப்போ நம்ம நார்மலா எழுதுற ஜாவா ஸ்கிரிப்ட் கோடே தான். ஃபார் ஐ டென்ஸ் டு ஃபார் லுக் ஐ லெஸ் தென் எக்ஸ் டாட் லென்த் ஐ பிளஸ் பிளஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ டென்ஸ் டு ஜீரோன்னு சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்டே இங்கே வேர்ன்னு கொடுத்துருக்க. இல்லைன்னா நீ இங்கே வந்துட்டு வேர் ஐ ஈஸ்வல்ட்டுன்னு எழுதிக்கலாம். ரெண்டு மெத்தடும் ஒன்று தான். ஐ லெஸ் தென் எக்ஸ் டாட் லென்த் அப்படின்னு சொல்லிங்க. அதாவது எக்ஸ் டாட் லென்த்னா என்ன? எக்ஸ் என்னது அரேன்னு சொன்னேன். அரே எதுவாக இருக்கு? எல்ஐயோட 3 வேல்யூ. அப்போ மொத்த லென்த் என்ன? 3 தான். அப்போ 0 லெஸ் தென் 3யா? எஸ், கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ ஆனோடனே நம்மளுக்கு அலர்ட் மெசேஜுக்கு வந்துடும். அலர்ட்ல என்ன பிரிண்ட் ஆகுது? எக்ஸ் ஆஃப் ஐ டாட் இன்னர் HTML. எக்ஸ் ஆஃப் ஐனா எல்ஐல இருக்கிற ஃபர்ஸ்ட் 0 வேல்யூ. அப்போ எல்ஐ ஆஃப் 0 அப்படின்னா காஃபியை தான் சொல்ற. காஃபிய சொல்றத நீ வந்து நோடு நேமா தான் சொல்லியிருப்ப. டாட் இன்னர் HTML போட்டாதான் எல்லையில இருக்கிற 0th இண்டெக்ஸ்ல யார் இருக்கா, காஃபி இருக்காங்கன்னு அலர்ட்ல வந்து பிரிண்ட் ஆகும். நம்மளுக்கு இங்க இந்த பிரிண்ட் ஆயிருக்கா? நெக்ஸ்ட் யார் வருவா? திரும்ப 1 i பிளஸ் பிளஸ் ஆகி 1 லெஸ் தேன் எக்ஸ் டாட் லென்த்னு வந்தா அதுவும் ட்ரூ. அப்போ யார் வருவா? மில்க் வருவா. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ காஃபி வரும், மில்க் வரும், சோடா வரும். சோடா கடுத்து யாரும் இல்லை, அதாவே வெளியாயிரும். இதுதான் கான்செப்ட். புரியுதா? நீங்க இந்த ஃபார் லூப்பை கூட புரியலைனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த எல்லை வந்து அறையா எப்படி கன்சிடர் மாறி இருக்குன்னு புரியுதா? அவ்வளவுதான் இந்த கான்செப்ட். சூப்பர், ரைட், ஆல் அண்டர்ஸ்டாண்ட். சரி, இப்போ நம்ம கான்செப்ட் விஷுவல் ஸ்டுடியோல போய் ஒன்னொன்னா ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சச்சூஸ் கேட்ட மாதிரி நம்ம ரிமூவ் டேட்டாவை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அரே அப்புறம் மீதி பார்த்த டேட்டாஸையும் பார்க்கலாம். ரைட்டா? எது இஷ்யூனா கேளுங்க, சொல்லிடுறேன். இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம jQuery இதில் ஒரு புது கிரியேட் பண்ணிடலாமே. ஸோ jQuery மிஸ் டாட், சாரி ஏ சொல்லக்கூடாது. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஸ்க்கு தான் அப்படின்னே இருக்கட்டும், வேறு அதை தாண்டி வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பாடியில் 2 பட்டன் வைக்கிறேன். விச் இஸ் பட்டன், அதில் என்னன்னா அட்டாச் டேட்டா டு div element டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு பட்டன் வைக்கிறேன், ரிமூவ் த டேட்டா அப்படின்னு வச்சு முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் டிவ்ல போகணும்னால ஒரு டிவ்வை மட்டும் எம்டியாக வச்சுருந்தேன். டிவ் எம்டியாக இருக்கட்டும். ரைட்டா? சரி, இப்போ அந்த டைட்டிலில் நான் யாரை சொல்கிறேன்னா டாக்குமெண்ட்டை கூப்பிடுறேன். ஸ்கிரிப்ட்னு எழுதி அதுக்குள்ளே நீ கூப்பிடணும். சரியா? இப்போ நான் ஸ்கிரிப்டில் கூப்பிட்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்திருக்குமான்னு தெரியல. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைக் இதில் நம்ம யூஸ் பண்ண
இந்த ஸ்கிரிப்டை எடுக்கணும். பிகாஸ் கிளவுட்வேர்லேருந்து வருது. கிளவுட்வேர்னா என்ன, ப்ரௌசர்லேருந்து நம்மகிட்ட வருது. அதனால இதை யூஸ் பண்ணாதான் நம்மளோட இது இங்கே ஆக்சசபிளாக மாறும். அண்டர்ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். ரைட், இந்த ஸ்கிரிப்டில் வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இப்போ நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, சேம் டாலர் டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷனை கூப்பிட்டு யாரை இங்கே கூப்பிட போகிறேன்னா ஃபஸ்ட்டு பட்டனை கூப்பிட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் செகண்ட் பட்டன் எனக்கு தெரிஞ்சாகணும் கரெக்டாக. இங்கே 2 பட்டன் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஐடி வைக்கிறேன். கால் பட்டன் but1 அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ ஐடின்னு கூப்பிட்டனால இதுக்கு என்ன சொல்லணும், #but1 அப்படின்னு சொல்லி முடிக்கணும். சரியா? இப்போ நான் கூப்பிட்டுட்டேன். கூப்பிட்டதை என்ன செய்யணும்னா கிளிக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் டாட் கிளிக் ஃபங்க்ஷன் ஓப்பன். சரி, இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணணும்னு சொல்லிட்டேன். விச் மீன்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். கிளிக் பண்ணா என்ன நடக்கணுங்கிறத சொல்றேன். என்ன நடக்கணும்னா அதே டாலர் டிவ்வை தான் நான் கூப்பிடுறேன். அங்கே ஒரு டிவ் தானே இருக்கு, அதனால நான் டைரக்டாவே டிவ்னு கூப்பிடுறேன். டிவ்வுக்குள்ள எனக்கு என்ன வேணும்னா ஒரு டேட்டா வேணும். ஸோ ஜஸ்ட் டேட்டா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் வைக்கணும். கரெக்டா? நம்ம வந்துட்டு என்ன வைக்கலாம், இவங்க கிரீட்டிங் வச்சு ரொம்ப குழப்பினாங்க. சரி, நம்ம டேட்டானே பேர் வச்சுக்கோம். டேட்டா நேம் அப்படின்னே வச்சுக்கோம். சரியா? இப்போ நேமை வச்சாச்சு, அதோட வேல்யூவை கொடுக்கணும். அப்போ இங்கே கொடுக்கலாம் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். சரியா? இப்போ இந்த டிவ்வுக்குள்ள யாரு, இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணாலே இந்த டிவ்வுக்குள்ள இந்த இடத்துல போய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ்னு போய் உட்காந்துட்டாங்க. ஓகேவா? கிளிக் பண்ண உடனே போய் உட்காந்துட்டாங்க. இதுதான். சரியா? இதுக்கப்புறம் நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, அலர்ட்ல என்ன கூப்பிடுறேன் அப்படின்னா அதே இந்த டாலர் டிவ்வை கூப்பிடுறேன். சரியா? ஏன்னா டிவ்வுக்குள்ள தானே இருக்கு. டிவ்வை கூப்பிட்டு என்ன சொல்றேன்னா எனக்கு அந்த டேட்டாவை காமிக்கணும். கரெக்டா? அப்போ நான் டேட்டான்னு கால் பண்ணணும். கால் பண்ணி எந்த டேட்டான்னு சொல்றதுக்காண்டி நான் அதே டேட்டா நேம், அவங்களோட நேமை சொன்னாதான் அது பிரிண்ட் ஆகும். சரியா? இப்போ நான் சொல்றேன். இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா வந்துடும். நம்ம அலர்ட் மெசேஜில் இங்கே வந்து காமிச்சோம் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதா எப்படி டேட்டா ஒர்க் ஆச்சுன்னு? புரியுதா? இது வர எல்லாருக்கும் ஓகே. நான் பட்டனை கிளிக் பண்ணாதான் டிவ்லே போய் உட்காரும். அது வர போய் அது உட்காராது, தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ என்ன கொண்டாட்டம். சரி, இது வர பார்த்தாச்சு. இப்போ இந்த டேட்டாவை அப்படியே ரிமூவ் பண்றேன். சரியா? என்ன பண்றேன்னா அதை செகண்ட் பட்டன்ல வைக்கிறேன். விச் மீன்ஸ் டாலர் செகண்ட் பட்டனை கூப்பிடணும். கரெக்டா? அதுக்கு ஒரு ஐடி வச்சிடலாம். விச் இஸ் அதே சேம் ஐடி பிட் but2ன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் கூப்பிடுறேன் #but2 கூப்பிட்டாச்சு. சரி, கூப்பிட்டுட்டேன். டாட் இப்போ நான் என்ன செய்யறேன்னா அதே திரும்ப கிளிக், அதே ஃபங்க்ஷன் என்ன கிளிக் பண்ணணும்ல. கிளிக் பண்ணா எனக்கு என்ன நடக்கணும்னா சேம் அதே டாலர்ல யாரை கூப்பிட போனா டிவ்வை கூப்பிடுறேன். டிவ்ல இருக்கிறத ரிமூவ் பண்றேன். விச் இஸ் ரிமூவ் டேட்டா. எந்த டேட்டாவை ரிமூவ் பண்ண போற அப்படின்னு நீ சொல்லணும். கரெக்டா? அப்போ அந்த டேட்டாவுக்கு நம்ம நேம் வச்சுக்கணும். விச் இஸ் டேட்டா நேம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம டேட்டா நேமை கூப்பிட்டுருக்கேன். ஓகேவா? ஓகே, கூப்பிட்டாச்சு. கூப்பிட்டதை நீங்க ரிமூவ் டேட்டான்னு கிளிக் பண்ணா ரிமூவ் ஆயிட்டு. ஆனா அது உனக்கு தெரியும்ல. அதனால அலர்ட்ல அதே டாலர் அதே தான் பிரிண்ட் பண்ணணும். டிவ் டாட் டேட்டா யாரை டெலீட் பண்ணோம், டேட்டா நேம். இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேவா? எப்போ டெலீட் பண்ணேன், பட்டனை கிளிக் பண்ணவும் டெலீட் பண்ணேன். ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்ணா அன்டிஃபைன். அப்போ நான் அட்டாச்சுங்கிற பட்டனை திரும்ப கிளிக் பண்ணேன்னா அட்டாச் ஆகும். கரெக்டா? ரிமூவ்னு கொடுத்துட்டா ரிமூவ் ஆயிரும். இப்போ புரியுதா? ஒரு பட்டனுக்குள்ளேயே ஒரு டிவ் இருக்கு. அது உன் கண்ணுக்கே தெரியலங்க. ஆனா அந்த டிவ்வுக்குள்ள ஸ்டோர் ஆனதை நீ அலர்ட் மூலியமா டிஸ்பிளே பண்ற. இது அலர்ட்டுக்கு பதில் நீ வேற ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்கோ நீ டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். இதுதான் ஜாவா ஸ்கிரிப்டோட
ஒரு பேக் எண்ட் டூல். இது டூல் மாதிரி யூஸ் ஆகுது பார்த்தியா, இதுதான் கான்செப்ட். இப்போ புரிஞ்சுதா சச்சு எப்படி டெலிட் ஆச்சுன்னு? அண்டர்ஸ்டாண்டா? சூப்பர். அதர் தன் தட் எப்படி டெலிட் ஆச்சுன்னு புரியுதா? அஜினா ஓகே, நஃபா ஜீவதர்ஷினி அஜிதா ரைட், சூப்பர் ஓகே. சரி, இப்போ இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, அந்த ஈச்னு ஒன்று இருந்துச்சுல, அதை வேணா பார்க்கலாம். ஈச்சோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த இண்டெக்ஸை பார்த்தோம் சரியா. கிளிக் பண்ணால் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வருதுன்னு இருந்துச்சுல, அதை பார்த்தோம். ஸோ நான் இதுலேயே நான் எடுக்கிறேன், இதை மட்டும் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு ஒரு பீட்டா வைக்கேன், கிளிக் த எல்ஐ அப்படின்னு வச்சிருக்கேன் சரியா. அப்போ ஒரு யூஎல் வச்சு, யூஎல்ல ஒரு எல்ஐ வச்சு காஃபி டீ மில்க் அப்படின்னு 3 தான் கூப்பிட்டுருக்கேன் சரியா. அப்போ இந்த 3 இதுவும் டிஸ்பிளே இருக்கு நம்ம கண்ணுக்கு. சரி, இப்போ இந்த 3மே ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவா இருக்கு. இது 0, டீ வந்து 1, இது மில்க் அப்படின்னு இருக்கு ஓகேவா. நான் அதே ஸ்கிரிப்ட்ல என்ன பண்றேன்னா, டாலர் டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் யாரை கூப்பிடுறேன்னா அந்த எல்ஐயை கூப்பிடுறேன் ஓகேவா. எல்ஐ டாட் கிளிக், எல்ஐ கிளிக் பண்ணும் போது எனக்கு என்ன நடக்கும்னு சொல்றேன். இப்போ நீ என்ன எல்ஐயை கிளிக் பண்ணணும்னா யாரை போய் கிளிக் பண்ணணும், இதுதான் எல்ஐ. இதை கிளிக் பண்ணா ஒரு வேலை நடக்கும். என்ன நடக்குங்கிறத சொல்றேன். என்னன்னா, அலர்ட்ல டாலரை கூப்பிட்டு திஸ் டாட், அந்த திஸ்ஸை யாரை சொல்லுது, இந்த எல்ஐயை சொல்லுது. எல்ஐல இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன், டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி எல்ஐயை கிளிக் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த எல்ஐயை கிளிக் பண்ணால் அலர்ட் மெசேஜில் அது என்ன இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லணும். இப்போ நான் காஃபியை கிளிக் பண்ணுறேன், அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னு வந்துட்டு 0. டீயை கிளிக் பண்ணுறேன், இண்டெக்ஸ் வேல்யூ 1ன்னு வந்துட்டு. மில்கை கிளிக் பண்ணுறேன், இண்டெக்ஸ் வேல்யூ 2ன்னு வந்துட்டு. இப்போ நான் எல்ஐயை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா, நிறைய எல்ஐ வந்துச்சுன்னா அதில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணனா அது 6th அப்படின்னு தெரிஞ்சுட்டு. புரியுதா? இதுதான் ஜஸ்ட் இண்டெக்ஸோட ஒரு ஒர்க்கு. இது அண்டர்ஸ்டாண்டபிளா? ஈஸி தானே? ரைட், சூப்பர். இதுக்கு அடுத்து நம்ம இந்த நோடு நேமு, இந்த இன்னர் HTML வந்து கொஞ்சம் குழப்பறமா இருக்குல்ல, அதனால நம்ம இந்த டைரக்டா இண்டெக்ஸ் விச் மீன்ஸ் அந்த கெட் பண்றது எப்படின்னு மட்டும் பார்த்துடலாம். அது லாஸ்ட்டாக வச்சு நம்ம முடிச்சிடலாம் சரியா. இப்போ நான் அந்த கெட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா அதில் தான் இந்த நோட் மேன்லாம் வருது. ஸோ அதில் ஒரு 3 இது வருது. என்னெல்லாம்னா, ஒரு பி டேக், அதில் கெட் மெத்தட் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு பட்டன் வருது, அதில் என்னன்னா கெட் த பி டோம் அப்படின்னு வச்சுருக்கேன் சரியா. அடுத்து ஒரு டிவ் சும்மா விட்டுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்கிரிப்டில் போவோம். சேம் அதே மாதிரி டாலர் டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் சரி கூப்பிட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த டாலரில் அந்த பட்டனை கூப்பிட்றேன். பட்டனை கூப்பிட்டு கிளிக் பண்ணால் எனக்கு என்ன நடக்கணும்னு சொல்கிறேன். என்ன நடக்கணும்னா, வேர் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். வேர் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ்ல யார் இருக்க போறான்னா டாலர்ல ஒரு பி டேக், அதாவது என் கோட்ல இருக்கிற பி டேக் தான் இருக்க போறாங்க. ஆனா இன் கேஸ் ஒரு இதே மாதிரி இன்னொரு 2 பி டேக் இருக்குன்னு வச்சுக்கோ, இதுல வந்துட்டு வெறும் கெட்டுன்னு இருக்கு, மேல இதுல கெட் மெத்தட் இருக்கு சரியா. நான் 2 பி டேக் இருக்கு, அதுல நான் பி டேக் எடுக்கணும், அதனால கெட் 0ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பி டேக்கோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, இது 1. அப்போ நான் 0 மட்டும்தான் சொல்லியிருக்கேன் சரியா. சொல்லிட்டு அந்த இருக்கிறத நான் எடுத்துட்டேன், எடுத்ததை பிரிண்ட் பண்ணணும் கரெக்டா. அதை எதுல பிரிண்ட் பண்றோம்னா டிவ்ல பிரிண்ட் பண்றேன். ஸோ டிவ்
டாட் டெக்ஸ்டாக வேணும். ஸோ அது எப்படி வேணும்னா எக்ஸ் டாட் நோட் நேம், அதாவது அந்த டேக் நேமை சொல்கிறேன், ப்ளஸ் கோலன் வச்சு திரும்ப ப்ளஸ் எக்ஸ் டாட் HTML சாரி இன்னர் HTML சொல்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பட்டனை கிளிக் பண்ணால் பிடாக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ, நிறைய பிடாக் இருக்கும், அதில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூவை மட்டும் எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எதுலன்னா டிவ்ல டைரக்டாக பிரிண்ட் பண்ணணும்னா டெக்ஸ்ட்னு போடணும். ஒருவேளை டிவ்ல ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுற கண்ணுக்கே தெரியக்கூடாதுன்னா இங்கே டேட்டான்னு போடணும். புரியுதா? டெக்ஸ்ட்னு போட்டு எக்ஸ் டாட் நோட் நேம், அதோட நோட் நேம் என்னன்னு சொல்லி ஓகேவா கோலன் வச்சு அதுக்கடுத்து அதில் இருக்கிற வேல்யூ விச் இஸ் எக்ஸ் டாட் இன்னர் HTMLனா அந்த பி டேக்ல இருக்கிற வேல்யூ என்ன விச் இஸ் இப்போ நான் அதை கிளிக் பண்ணோடனே கீழே வந்துட்டா, இப்போ நான் இண்டெக்ஸ் வேல்யூவை 1ன்னு எடுத்தேன்னா ரெண்டாவது பி டேக்கை சொல்லிடும். அப்போ நான் சொன்னோடனே ரெண்டாவது பி டேக்ல இருக்கிற ஆன்சர் எடுத்து, அப்போ நான் பி டேக்கே ஒரு 4-5 வச்சிருக்கேன்னு வை, 0 1 2 3 அப்படின்னு வச்சுப்போம். இதை வந்துட்டு கெட்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ நான் 2 கூப்பிட்டேன்னா அடுத்த பீட்டாக்ல இருக்கிறத வரும், வந்துட்டா. 3ன்னு கூப்பிட்டா அடுத்த பீட்டாக்ல இருக்க வரும். நான் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நான் பீட்டாக்ல என்னென்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் இந்த மெத் ஜேகோரியோட மிஸ்ஸக்கோட கான்செப்ட். ரைட்டா? அண்டர்ஸ்டாண்டபிளா? ஓகே தானே? சச்சு ரைட் அசினா நஃபா தேவஜினி ஓகேவா? சரி, இவ்வளோதான். ஸோ கான்செப்ட் படி பார்த்தா